ஹாய் வணக்கம். வெல்கம் டு அனதர் எபிசோட் ஆஃப் பியா கிரிக்கெட் சாட். ஆ டெஸ்ட் மேட்ச் ரிவ்யூ பண்ணலான்னு தான் நான் வந்தேன். பட் அப்போ வந்து தான் அஸ்வினோட நியூஸ் வந்தது. ஸோ அதனால நம்ம வந்து பிரிஸ்பேன் டெஸ்ட் பத்தியும் பேசுவோம். பட் ஆ ரெயின் வந்து இந்தியாவ காப்பாத்திடுச்சு. அதுதான் உண்மை. என்ன அதுக்கப்புறம் அஸ்வின் பத்தி பேசுவோம். ரோஹித் சர்மா நல்ல டிசிஷன் தான் எடுத்தாரு. டாஸ் வின் பண்ணாங்க. பவுலிங் போட்டாங்க. பவுலிங் சரியா போடல. ஹெட்டுக்கு பிளான் கிடையாது. அது என்ன அது கேப்டன் தப்பா? பவுலிங் கோச் தப்பா? ஹெட் கோச் தப்பா? பவுலர்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணலையா? தெரியாது. பட் ஒரே பிளேயர் வந்து அதே மாதிரி 3 இன்னிங்ஸ் தொடர்ந்து ரன் அடிக்கிறாருன்னா, இது இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டுங்க. ஏதாவது இவ்ளோ டேட்டா அனாலிசிஸ் வச்சு, டேட்டா பாயிண்ட்ஸ் வச்சு, ஸ்டில் அதையும் தாண்டி ஹெட் அடிக்கிறாருன்னா, எய்தர் ஹெட் எக்ஸ்ட்ரார்டினரி ஆர் நம்ம பவுலர்ஸ் ஆர்டினரி. அண்ட் பும்ரா இருக்கும்போது நம்ம பவுலர் ஆர்டினரின்னு சொல்ல முடியாது. ஸோ எம்சிஜில ஹெட்ட ரன் அடிக்க வைக்கலன்னா இந்தியா ஜெயிக்க முடியாது. மினிட் ஆஸ்திரேலியா 400 அடிச்ச உடனே நான் நினைச்சேன், இது ரொம்ப ரொம்ப கஷ்டம் இந்தியாக்குன்னு. நீங்க ஃபர்ஸ்ட் 7 ஓவர் பார்த்தீங்கன்னா, ஜெய்ஸ்வால், கில், கோலி என்னங்க ஒரு கொஞ்சம் பொறுமை வேணாமா? டெஸ்ட் மேட்ச்சு. ஃபர்ஸ்ட் ஒரு 25 பால் பார்த்துட்டு போய் கொஞ்சம் டிரைவுக்குலாம் போலாம். வந்த உடனே 2வது பாலே டிரைவுக்கு போனா எப்படிங்க இது பண்ண முடியும்? நல்ல வேளை 220 ஓவர் தான் நடந்துச்சு. 480 ஓவர்ல. 480 ஓவர்ல 300 ஓவர் நடந்திருந்தா கூட இந்தியா இந்த மேட்ச் தோத்துருப்பாங்க. மழை தான் இந்தியாவ காப்பாத்திருக்கு. ஆனா 3 டெஸ்ட்டுக்கு அப்புறம் நீங்க 1-1 அப்படின்னு சொன்னீங்க, இந்தியா ரொம்ப சந்தோஷமா இருந்திருப்பாங்க. ஏன்னா எம்சிஜி அண்ட் எஸ்சிஜில தான் அவங்களுக்கு சான்ஸ். அந்த ஃபர்ஸ்ட் 3 டெஸ்ட் கம்ப்ளீட்லி பிட்சஸ் ஆஸ்திரேலியா சூட்டபிள் பிட்சஸ் இது. ஆஃப் லேட் ஆனா எம்சிஜியும் கொஞ்சம் குயிக்கா தான் இருக்கு. போய் பார்க்கணும். போய் பார்த்தா தான் தெரியும் எந்த மாரி பிட்ச் இருக்க போகுது எம்சிஜில இருந்து. பட் ஆஸ்திரேலியாவோட பாசிட்டிவ் என்னன்னா ஹெட். அண்ட் இந்த வாட்டி ஹெட்டோட கான்ஃபிடன்ஸ்ல ஸ்மித் ரன் அடிச்சிட்டாரு. ஸ்மித் ரன் அடிக்கிற மாரி இருக்கல. ஸ்மித் ரன் அடிச்சிட்டாரு. போன மேட்ச் மார்னஸ் அடிச்சிருக்காரு. ஸோ மெதுவா அவங்க பேட்ஸ்மேன்லாம் ஃபார்முக்கு வராங்க. இந்தியாக்கு அந்த ஜெய்ஸ்வால் ஒண்ணு அடிச்சாரு. அப்புறம் ராகுல் அடிச்சாரு. அவ்வளவுதான். அண்ட் ஜடேஜா அஃப்கோர்ஸ் ஜடேஜா எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் நேம்ங்க டீம் ஷீட்ல டெஸ்ட் கிரிக்கெட்ல. பும்ரா, ஜடேஜா அப்படிதான் இருக்கணும். ஃபர்ஸ்ட் மேட்ச்ல இருந்து ஜடேஜா ஏன் ஆடலன்னு புரியல. ஒரு அ ஃபர்ஸ்ட் டைம் ஆடுறாரு இந்த டூர்ல. அது ஆடுன மாரியே ஒரு அப்படி தெரியவே இல்ல அவரு ஆடும்போது. அவ்ளோ ஒரு பிரஷர் ஃபில் சிச்சுவேஷன்ல வந்து 74 ஃபார் 5ல சூப்பரா ஆடுனாரு ஜடேஜா. இந்த மாரி ஓவர்சீஸ் பிட்சஸ்ல ஜடேஜா ஒரு பேட்ஸ்மேன். ஒரு 15 ஓவர் உங்களுக்கு குடுப்பாரு. அது பெரிய பெரிய போனஸ். நீங்க அவர பிரைமரி ஸ்பின்னரா எடுத்துட்டு போ முடியாது. ஓவர்சீஸ் கண்டிஷன்ஸ்ல. ஸோ ஜடேஜா ஒரு அப்சல்யூட் கோல்ட் அ இந்தியன் டீமுக்கு ஓவர்சீஸ். அத திரும்ப ப்ரூவ் பண்ணாரு. பும்ரா பத்தி நம்ம என்னங்க பேச முடியும்? அ அவர் மாத்திரம் தான் போடுறாரு பவுலிங்கு. பும்ராக்கு டெஃபினட்டா சப்போர்ட் வேணும். எப்படி அந்த இத அ பவுலிங் லைன் அப்ப ஸ்ட்ரக்சர் பண்ண போறாங்க 20 விக்கெட் எடுக்கிறதுக்குன்னு தெரியல. பட் ஓவரால் இந்தியா தப்பிச்சுட்டாங்க. மழைனால தப்பிச்சுட்டாங்க. எஸ் நல்ல ஃபைட்லாம் குடுத்து ஃபாலோ ஆன்லாம் அவாய்ட் பண்ணாங்க. அதெல்லாம் கரெக்ட் தான். பட் ஆக்சுவலா நீங்க பார்த்தீங்கன்னா, அந்த மழை வந்திருக்கலன்னா இந்தியா காலி. அண்ட் 2-1 போயிருந்ததுன்னா 4-1 அதுல டவுட்டே கிடையாது. இப்ப பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு. ஸோ பிரிஸ்பேன் டெஸ்ட் அதுதான் நடந்தது. கொஞ்சம் ஃப்ரஸ்ட்ரேட்டிங் ரொம்ப ஸ்டார்ட் ஸ்டாப் இருந்தது. பட் நேத்தி மார்னிங்ல இருந்து சோசியல் மீடியால ஒரே பரபரப்பான இது ஒரு இந்தியன் கிரிக்கெட்டர் ரிட்டயர் ஆக போறாருன்னு பயங்கரமா நியூஸ் வந்திருந்தது. அண்ட் நான் கூட ஏன்னா இன்னைக்கு ரோஹித் சர்மா அவுட் ஆயிட்டு க்ளவ் எல்லாம் தூக்கி போட்டு உள்ள போனாருன்னு நினைச்சேன். ஓஹோ! ரோஹித் சர்மா தான் ரிட்டயர் ஆக போறாரு. நல்ல நியூஸ் தான். ஏன்னா ரோஹித் சர்மா வந்து அ எல்லாரும் என்ன திட்டுவாங்க. பட் ரோஹித் சர்மா அ லாஸ்ட் இந்த இங்கிலாந்து சீரிஸ்க்கு அப்புறம் ரோஹித் சர்மா மாரி ஆடல டெஸ்ட் கிரிக்கெட்ல. எஸ் T20 வேர்ல்ட் கப் ஆடுனாரு. அது டவுட்டே கிடையாது. இது டிஃபரண்ட் கேம். ரோஹித் சர்மா லாஸ்ட் 10 இன்னிங்ல வந்து ஆவரேஜ் வந்து 8ஓ 10ஓ. ஸோ அத வச்சுன்னு எப்படி நீங்க டெஸ்ட் கிரிக்கெட் ஆட முடியும், கேப்டனா இருக்க முடியும்னு எனக்கு தெரியாது. ஸோ நினைச்சேன் ரோஹித் சர்மா தான் ரிட்டயர் ஆக போறாருன்னு பார்த்தா அஸ்வின் ரிட்டயர் ஆயிட்டாரு. அது எனக்கு நான் நிச்சயமா இத எதிர்பார்க்கல. நான் என்ன நினைச்சேன்னா, அஸ்வின் ரிட்டயர் ஆவறதுன்னா, அந்த ஹோம் சீரிஸ் ஒண்ணு வருது வெஸ்ட் இண்டீஸ் அண்ட் இந்தியா அக்டோபர்ல. அத முடிச்சுட்டு தான் அஸ்வின் ரிட்டயர் ஆவாருன்னு நான் நினைச்சேன். பட் அஸ்வினுக்கு அவர் பாடியே தெரியும். அவருக்கு தெரியும் எப்போ டூ கால் டைம்ன்னு பண்ணிட்டாரு. அவரோட டெர்ம்ஸ்ல போனாருங்க. அதான் பெஸ்ட். யாருக்கும் வெயிட் பண்ணல. அ நீங்க கிளம்புங்கன்னு சொல்றதுக்கு முன்னாடி, "எனக்கு போதும் இது" அப்படின்னு சொல்லிட்டு போயின்னே இருந்தாரு. எப்பவுமே அஸ்வின் அவர் வழி தனி வழி தான். அது இந்த வாட்டியும் ப்ரூவ் பண்ணாரு. அஸ்வினோட அச்சீவ்மென்ட்ஸ் வந்து நெறைய வாட்டி நான் சொல்லியிருக்கேன். அது வந்து நமக்கு இனிமே தான் தெரிய போகுது. அஸ்வின் இருக்கிற வரைக்கும் ஹோம் சீரிஸ் எல்லாம் ஜெயிச்சுட்டு இருந்தோம். அஸ்வின் 2டே ஹோம் சீரிஸ் தான் நல்லா ஆடலங்க.
அந்த இங்கிலாண்டோட 2012 அதுக்கப்புறம் இந்தியா எந்த ஹோம் சீரிஸும் தோக்கல. அன்டில் நியூசிலாண்டோட போன மாசம் தோத்தாங்க. ஸோ அந்த ஒரு சீரிஸ் இங்கிலாண்டோட நல்லா ஆடல. அண்ட் இந்த நியூசிலாந்து சீரிஸ் நல்லா ஆடல. 2டே ஹோம் சீரிஸ் தான் அஸ்வின் பெர்ஃபார்ம் பண்ணல. அந்த 2 ஹோம் சீரிஸ் இந்தியா தோத்தாங்க. நடுவுல எல்லா ஹோம் சீரிஸும் அஸ்வின் பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. எல்லா ஹோம் சீரிஸும் இந்தியா ஜெயிச்சிருக்காங்க. அந்த இந்தியா ஒரு ஹோம் ஃபோர்ட்ரெஸ் இந்த கோட்டைய கட்டுனதே அஸ்வின் தான். அந்த அஸ்திவாரம் போட்டதே அஸ்வின் தான். அதுக்கு வந்து செங்கல், சிமெண்ட் வச்சதே அஸ்வின் தான். இப்ப அஸ்வின் இல்லாம ஹோம்ல ஜெயிக்கிறது எவ்வளவு கஷ்டம்னு இந்தியாக்கு தெரிய போகுது. இது மட்டும் இல்லைங்க. 6 செஞ்சுரி. அந்த 6 செஞ்சுரியில வந்து 5 செஞ்சுரி வின்னிங் காசு, 1 செஞ்சுரி வந்து அடிச்சு டிரா பண்ணி குடுத்திருக்காரு. அண்ட் வின்னிங் அ டெஸ்ட்ல ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் விக்கெட்ஸ் இன் தி வேர்ல்ட் அஸ்வின் தான். 393 விக்கெட் எடுத்திருக்காரு. 1955 ரன்னும் அடிச்சிருக்காரு. வேற யாருமே 250 விக்கெட் கூட எடுத்தது கிடையாது வின்னிங் காசஸ்ல. எவ்வளோ ஒரு பெரிய ஜாம்பவான் பிளேயர்ன்னு போக போக தான் தெரிய போகுது. அஸ்வின் எனக்கு தெரிஞ்சு இந்தியால ரொம்ப ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டாங்க. ஆ இந்தியால விக்கெட் எடுப்பாரு. அவர் வந்து இந்தியன் பிச்சஸ்ல எடுப்பாரு. இப்ப எடுங்க வந்து ரீப்ளேஸ்மென்ட்ட காமிங்க. யார் வந்து எடுக்க போறாங்க? அ ஹோம் ஹோம் சீரிஸ் வந்து ஆஸ்திரேலியா, வெஸ்ட் இண்டீஸ் வரப்போறாங்க. அதுக்கப்புறம் சவுத் ஆப்பிரிக்கா, அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியா. பார்த்துருவோம் யாரு வந்து விக்கெட் எடுக்க போறாங்க அஸ்வின் இல்லன்னு. அந்த மாரி ஒரு பிளேயர்லாம் லைஃப் டைம்ல கிடைக்க முடியாது. இந்தியா ரொம்ப குடுத்து வச்சிருந்தாங்க. அஸ்வின் இருந்தது அந்த 12 வருஷம் அந்த ஹோம் ரெக்கார்டுக்கு. பட் அவரோட ஓன் டெர்ம்ஸ்ல அவர் போனாரு. அது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்ட் எனக்கு டவுட்டே கிடையாது. ஃபாக்ஸ் கிரிக்கெட் ஆகட்டும், ஸ்கை ஸ்போர்ட்ஸ் ஆகட்டும், எ எல்லாரும் லைன்ல நிப்பாங்க அஸ்வின சைன் ஆன் பண்றதுக்கு. ஏன்னா, அவருக்கு ஒரு ஸ்கிரீன் பிரசன்ஸ் இருக்கு. அவருக்கு ஒரு நாலேட்ஜ் இருக்கு கேம் பத்தி. அந்த வொக்காபுலரி இருக்கு. அந்த ஹியூமர் இருக்கு. அந்த இன்சைட்ஸ் குடுப்பாரு. அவரு மீடியால ஒரு ஃபென்டாஸ்டிக்கா வருவாரு. அவருக்கு அவர் ஆசைப்படுறாருன்னா. அவர் என்ன வேணாலும் பண்ணலாம். அவர் லிட்டரலா. அ அ அவரு டிசைட் பண்ணாரு கிளப் கிரிக்கெட் கொஞ்ச நாள் ஆடலாம். காமெண்ட்ரி பண்ணலாம். இல்ல அவருக்கு அட்மினிஸ்ட்ரேஷன்ல அ அ இன்ட்ரெஸ்ட் இருக்கா எனக்கு தெரியாது. அங்க கூட நல்லா பண்ணலாம். பட் ஒண்ணு நிச்சயம் அஸ்வின் சும்மா இருக்க மாட்டாரு. ஏதாவது கான்ட்ரிபியூட் பண்ணுவாரு கிரிக்கெட்டுக்கு. அண்ட் பொறுத்திருந்து பார்க்கணும் என்ன பண்ண போறாருன்னு. பட் ஒரு எண்ட் ஆஃப் என் ஈரா. அமேசிங் கிரிக்கெட்டர். அ ஆல் தி பெஸ்ட் அஸ்வின். அண்ட் நம்ம டீட்டெயில்டா எம்சிஜி ப்ரிவ்யூவ நெக்ஸ்ட் வீக் வந்து பண்ணுவோம். உங்களுக்கு இந்த எபிசோட் புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐகான பிரஸ் பண்ணுங்க நோட்டிஃபிகேஷனுக்கு. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு சொல்லுங்க. தேங்க் யூ வெரி மச்.